சிவத்தொண்டு செய்தல், சிவாலய பணி செய்தல், சிவத்தல யாத்திரைகளை செய்தல், இந்த ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை அன்று இந்த சுவாமியை வந்து தரிசனம் செய்தல். நிறைய பேர் அபிஷேகத்தை யாரும் பார்க்கறதே கிடையாது. என்னங்க எல்லா கோயிலையும் பண்ணுற அபிஷேகம்தான், இதை நாங்கள் பார்க்கணுமா? அவர் பாடினா கேட்கலாம், பேசுனா கேட்கலாம், அபிஷேகத்தை பார்க்கணுமா? அபிஷேகத்துக்கு போய் ஏதாவது உதவி பண்ணணுமா? அபிஷேகத்தை பார்க்க பார்க்க உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் நீங்கும். இது சத்தியம். இது யாருக்குமே தெரியாது. இதுதான் பெரிய எளிமையான பரிகாரம் ஐயா, மிக எளிமையான பரிகாரம் இது. உங்க உடம்புல எத்தனை வியாதி இருந்தாலும் ஒரு அபிஷேகத்தை பார்க்கணும். அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த அந்த பங்கு இருக்கணும். அப்படி இருந்தா உங்க உடம்புல இருக்கிற வியாதி தன் போலவே குறையும். இன்னொன்று இருக்கு, பரிகாரம் இருக்கு. உங்க உடம்புல வியாதிகள் இருந்தால் உழவார பணி செய்யணும்.